இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்பாங்க. இது ஒன்னொன்னா என்னன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சீக்கிரத்தில் ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை பேஸ் இருக்குன்றத 1 2 3 போட்டுங்க. 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்க இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து 6க்கு அப்புறம் 7ன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. திரும்பவும் 1 2 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இதுக்கு மேலே இருக்கிறது 1 2 3 4. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வரது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அதாவது கொடுக்கப்பட்டிருக்க படத்துல எத்தனை முக்கோணம் இருக்குன்றதுக்கான பதில். இப்போ 6 + 5 வந்து 11, 11 + 4 15, 15 + 3 18, 18 + 2 20, 20 + 1 21. இது ஒரு 3, இது ஒரு 4 7 9 10. மொத்தமாக கூட்டினீங்கன்னா 24 34. மொத்தமாக கொடுத்துருக்கிற படத்துல 34 முக்கோணங்கள் இருக்குன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அதே டைப் தான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த முக்கோணம் எண்ணுதல் இருக்கு இல்லைங்களா, ஒரு வரைபடத்தை கொடுத்துட்டு அதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதுல இருக்கிற எல்லா டைப் கொஸ்டினுமே எடுத்து ஒரே வீடியோவை போட்டிருப்போம். அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோல பின் பண்றோம், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க.